வணக்கம். முருகன், திருநெல்வேலி. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனாலும் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியாது இருப்பானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள் மீது வைத்து போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாத்தாரையும் கூட வரவழைத்து சந்தோஷப்படுவார்களாமா. இதோ என் ஆட்டுக்குட்டி காணாமல் போனது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வேத பகுதி. அதாவது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து 100 ஆடு வச்சுருக்காரு. ஆனால் ஒரு ஆடு அதில் மிஸ்ஸு. ஒரு ஆடு வந்து காணாமல் போயிட்டு, அந்த ஒரு ஆடு தானே போனால் போகுதுன்னு அந்த மேய்ப்பன் வந்து விடாமல் தேடி கண்டுபிடிக்கிறானா. தேடி கண்டுபிடிச்சி தோள் மேலே தூக்கி வச்சு கம்பீரமாக வரானா. என் ஆடு காணாமல் போச்சு, ஆனால் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தெரியும்படியாக தலைமையில் தூக்கி வச்சு சந்தோஷமாக கொண்டு வந்து காணிப்பானோ. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டியை போல் நம்ம காணாமல் போயிருக்கோமோ. கடவுள் வந்து நம்மளை தெரிஞ்சு கொண்டார். நம்மளை தோள் மீது தூக்கி வச்சு உலகத்திற்கு காணிக்காரு. இவன் காணாமல் போயிருந்தான், இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு, இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுல பெருமிதம் கொள்கிறார். வெற்றின்றத கடவுள் வந்து உலகத்திற்கு அப்படி காணிக்கணும்னு ஆசைப்படுறார். உங்கள் மீது வச்சுருக்கக்கூடிய பாசம் அப்படியாப்பட்ட ஒரு பாசம், ஒரு அன்பு. அவர் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாராம். அந்த சந்தோஷத்துக்கு அளவிடப்பட முடியாததுன்னு சொல்லுவார். உங்களை நேசிக்கக்கூடிய, உங்கள் மேலே உண்மையிலேயே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் இருக்காருன்னா, த கிரியேட்டர், உங்களை உண்டாக்கின நபர், அவர் மிகுந்த சந்தோஷப்படுறாராம். அதனால் வெற்றி பெறுங்க, நிச்சயமாக வெற்றி பெறணும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வெற்றி அடையதில் உங்களை படைத்தவர் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் சந்தோஷத்துக்காவது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துங்க, உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்க, உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க. வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நிறுவீங்க நீங்கள் யாருண்டு. ஓகே, காட் பிளஸ் யூ.